ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கான ஒரு மெயின்டைனிங், அப்புறம் வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோ. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடந்தது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 daysக்கு முன்னாடி நான் அம்மாச்சி திருக்கல்யாணம் வரும்போது கயிறு மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்ப அம்மாச்சி சொன்னா நம்ம ஊர் சைட்லாம் ஆடி 18 தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க அதாவது சிவகங்கை சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு பண்றது உண்டு. இவங்க அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி சைடு இல்லையா, சோ அவங்க வந்து ஆடி 18ன்றது வந்து ஒரு வழக்கமா இருக்கும். சோ அப்ப சொல்லிட்டு போது, ஆனா போன வருஷம்லாம் நான் சொல்லவும் இது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தப்பதான் பண்ணி விட்டாங்க. சோ அப்ப சொன்னாங்க ஆடி 18 பண்ணுவோமா அப்படின்னு சொல்லவும் சரி நானும் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சரி மாத்தணும்ன்றா அந்த தேதியை நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. நம்ம ஊர் மாதிரி நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வராதுங்க. நம்ம வந்து ரொம்ப நோட் பண்ணி நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு மந்த் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அதை வந்து நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டே நம்மளாம் ஒரு காலண்டர் எடுத்து பார்த்தாதான் வந்து நினைவுக்கே வரும். சோ அந்த மாதிரி அப்படி முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சித்தியோ யாராவதோ அம்மாச்சி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஊர்ல இருந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே எல்லாமே பண்றோம் இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருமே சொல்லல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், இப்ப வந்து அம்மாச்சியும் ஆடி 18க்கு கயிறு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சோ அதனால நானும் எப்ப தேதி என்னன்னு பார்க்கவே விட்டுட்டேன். சரி இனிமே தானே வரும் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு வந்த மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சதே அப்படி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவேன். நானு சிம்பிளா ஏதோ ஒரு பாயசத்தையோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு சிம்பிளா வந்து சாமி கும்பிடுறது வழக்கம். எப்பவுமே ஏதாவது ஒரு விசேஷம்னா அதை வந்து நான் பண்ணுவேன். சோ இன்னைக்கு வந்து அது வந்து தெரியாததுனால என்னால பண்ண முடியல. இருந்தாலும் மனசுல வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதை சேர்த்து நல்லபடியா வந்து செஞ்சிடலாம். சில டைம் நம்ம வந்து ஒரு விஷயம் மறந்துட்டு பண்றோம் இல்லையா, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பு கிடையாது. என்ன தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம் பண்ணலாம்னாதான் தப்பு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு மாதிரியா இருந்தது, என்னடா அது இப்படி விட்டுட்டோமே. 2 days முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அம்மாச்சி தான் ஆடி 18 கயிறு மாத்தலாம் சொல்லவும், சோ எப்படியாவது முத நாளே ஏதாவது ஒரு பாட்டு கிட்டு வச்சு ஸ்டேட்டஸ்ல யாராவது வைப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல தெரிய வந்துரும். ஆனா இந்த தடவை தெரியவே வரலைங்க. சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகர் மலையான் கோயில் இருக்கு இல்லையா, அதுதான் அப்பாவளி குலதெய்வம். அம்மாவுக்குமே அதுதான் குலதெய்வம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் வந்து மதுரை மேலூர் இதுதான் வந்து அழகுல எங்களுக்கு வந்து குலதெய்வம். சோ அதுதான் வந்து கொஞ்சம் இதா இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாச்சு. சோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுன்ற பையன், அதாவது நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையன் விஷ்ணுன்றவங்க வந்து இன்னைக்கு வந்து 12th ரிசல்ட் இல்லையா. 12th ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 386 வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் நல்ல இன்னும் நீங்க காலேஜ்ல என்ன கோர்ஸ் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து உங்களோட தலையெழுத்தை மாத்தக்கூடியது இந்த காலேஜ் தான். சரிங்களா. சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உங்களுக்கு பிடிச்சத சூஸ் பண்ணி நல்லா படிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். சரிங்களா. சோ அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான பலன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ அதுதான் படிப்பு வந்து நிறைய விஷயத்த நமக்காக கொடுக்கும். சரிங்களா. இப்ப நான் வந்து ஒரு BSc Physics நான் வந்து முடிச்சிருக்கிறேன். சோ அந்த டிகிரி ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. படிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கோன்றது மாதிரி. அதுவும் நீங்க வந்து பையன் சரிங்களா, நாங்களாவது பொண்ணுங்க ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டு ஒரு லைஃப் வேற மாதிரி செட்டில் ஆயிடும். ஆனா பசங்களுக்கு வந்து படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்குமே முக்கியம்தான், இருந்தாலும் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தேவையான ஒரு விஷயம். சோ அதனால நல்லா படிச்சு அம்மா அப்பா அதுக்கு வந்து பெருமை சேர்க்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கலாம். எல்லாருமே வந்து சூப்பரா மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ
சோ இது வந்து இதோட இன்னைக்கு வந்த மார்க்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். இதெல்லாம் வச்சுலாம் நீங்க வந்து கவலையப்படாதீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அதை பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த போக்கஸ் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? இந்த இடத்துல நின்று தயங்கிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? ஓகே, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. சரிங்களா? அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வயிறு கடமுடாங்கும், தூக்கம் வராது, பல சிந்தனை வரும், பல சாமியை கும்பிடுறது, கோயில் எல்லாம் போயிட்டு நம்பரை எழுதுறது, இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல. ஏன்னா அதெல்லாம் ஒரு மிக்சடு எமோஷன். ஒரு மாதிரி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அரண்டு கலங்கி போய் அப்பா அந்த ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம மனமே சாந்தி அடையும். சோ அந்த மாதிரி இருக்கும். சூப்பர்ப்பா. சரிங்களா? எல்லாருமே நல்ல ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி பெஸ்டா பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த திருக்கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கயிறு மாத்துறீங்களா என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மன்னா ஹெல்த் மிக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து உப்பு, தயிர், மோர் இதெல்லாம் போட்டு கரைச்சு குடிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கூல் மாதிரி பண்ணி குடிக்கலாமான்னு. கண்டிப்பா அதுல ஸ்வீட் ஆடட் இல்லைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரியே நம்ம வந்து வீட்லயே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், நவதானியங்கள் வச்சு. இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லயும் கிடைக்குது. சரிங்களா? நம்ம வந்து இனிப்பு இல்லாம இந்த மாதிரி மோர், உப்பு சொல்றீங்க இல்லையா, அது மிக்ஸ் பண்ணி கண்டிப்பா குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து மெயின்டைன்லயே இருக்கு சிஸ்டர், குறையல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன விஷயம், இப்ப ஏதோ ஒரு கடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சீட் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். சரியா தூங்குறீங்களான்னு பாருங்க. நான் எப்பவுமே சொல்றதா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நமக்கு நடக்கும். அது இல்லன்னா அதுல வந்து இருக்காது. இல்லன்னா நமக்கு வந்து சம்டைம் அந்த மாதிரி ஸ்டக் ஆகும், பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவுட்புட்ல அந்த வெயிட்ல நம்பர்ல வந்து மாறாம இருக்கலாம். சோ நம்பர்ல இருக்கிறதான் வெயிட்டா அப்படிலாம் கிடையாதுங்க. இன்ச்சஸ்ல லாஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வெயிட்டே. சரிங்களா? சோ அதனால அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க, அதை சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க, சரியாயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்க்கு வந்து நான் வந்து பிசினஸ் பண்றேன் சிஸ்டர், அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களோட சேனல்ல கொடுக்கணும், உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு ஒரு சிஸ்டர் இது கேட்டிருந்தாங்க. சோ இது மாதிரி நிறைய பேர் கேட்காம கூட இருக்கலாம். டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அபிஷியல்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நிறைய சிஸ்டர்லாம் உங்கள்ட்ட பேசணும், அதெல்லாம் ஃப்ரீயா வந்து பேசுறீங்க இல்லையா, சோ அவங்க எல்லாருமே ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல வந்து பேசலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயர்டா இருந்தாலும் உங்களோட வீடியோ உங்களை வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து தெம்பு வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டே ஃபுல்லா நான் வந்து என்னதான் ஓடிட்டு இருந்தாலும் இது இப்படி நின்று பேசும்போது என்கிட்ட இருந்து எப்படி அந்த ஒரு எனர்ஜி லெவல் வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இவ்வளவு சொந்தங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு ஒரு க்ளோஸ் ஹார்ட் எல்லாத்தையுமே, இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளவு ஒரு பூஸ்ட். இப்போ உங்களோட கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து கொடுக்குது. நீங்க என்னை பாத்திருக்கீங்க, உங்களோட வார்த்தைகளை தான் நான் வந்து பாத்திருக்கிறேன். சோ அது வந்து எனக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. உங்களோட வார்த்தைகள் எல்லாமே என்னை வந்து வெல்ல வச்சிட்டு இருக்குங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்ன பார்த்து சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப வந்து திகட்ட அன்பு கொடுக்குறீங்க. ஒரு டைம்ல நம்மள வந்து யாராவது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, நம்மளோட நல்ல விஷயத்த இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் ஏங்குவோம். கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலயும் அவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தனியாவே மெசேஜ் வந்து பண்ணிட்டு, அக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட அந்த சிஸ்டர் பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைஃப் லாங் வேணும், எனக்கு ஒரு அக்கா மாதிரி இருக்கீங்க, ஒரு தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, என்னோட ஃபேமிலியில ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும் போது உண்மையாவேங்க ஏதோ ஒரு சாதிச்ச அவ்வளவு ஒரு திருப்தி இருக்குது. கண்டிப்பா இத வந்து
இந்த யூடியூப்பை இதே மாதிரி கொண்டுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். சோ வாங்க. நேத்து நான் வந்து சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, எப்பவுமே நான் வந்து கூடுதலா நீங்களே பாத்திருப்பீங்க சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா காய்கறி நான் ஒரு காய்கறி பண்ணேன்னா அது அதிகமா எடுத்து வச்சு சாப்பிடுற மாதிரிதான் வந்து பார்ப்போம். நிறைய சிஸ்டர் எவ்வளவு காய் வாங்குவீங்கலாம் கேட்டிருக்காங்க. ஒரு காய் வாங்குறீங்கன்னா எவ்வளவுனா 1/2 கிலோ வாங்குவோம் சம்டைம் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு காய் ஆனாலும் அதை நல்லா பண்ணி நல்லா சாப்பிடணும், எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். யாராவது இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு பையாவோ யாரோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ நாங்க வந்து ஒரு ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணி இது ஏதோ ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட இருக்கணும், இல்லாம இருக்கவே கூடாது. எனக்கு அதை வந்து மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டா கூட எனக்கு திருப்தி ஆயிடும். ஆனா இல்லாம இருந்தா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அது போக நம்ம குழந்தைங்களை வேற வச்சிருக்கோம். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கேட்பாங்க. சில டைம் நம்ம உட்காந்து ஊட்டிட்டு இருப்போம், சாப்பிடவே மாட்டாங்க. சில டைம் கம்மியா இருக்கிற நேரம் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நானும் அப்படிதான் சிஸ்டர் உங்களை மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் குழந்தைங்களையும் நம்ம வச்சிருக்கோம். சோ அதனால சேர்த்து வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஏதோ ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடுறவங்க அது எத்தனை நாள் சாப்பாடு எந்த ஆயில்ல பொரிச்சாங்கன்னு தெரியாம நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் பண்ணிட்டு வெளியில நான் வச்சிருவேன். இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வைக்க மாட்டேன். நானு இந்த துவையல் அந்த சூடு பண்ண முடியாத விஷயத்தான் நான் வந்து வைப்பேன். மத்ததெல்லாம் வந்து வெளியிலேயே சூடு பண்ணி நம்ம அந்த காலத்துல எப்படி சுண்ட வச்சாங்க அந்த மாதிரிதான் நான் வந்து வச்சுப்பேன். சோ அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது போக ஒரே காய்கறினால அதிகமா எடுத்து வச்சு சாப்பிடுறது. ஏன்னா நமக்கு வந்து மெயின் போர்ஷன் கம்மியா சாப்பிடுறோம் இல்லையா, அந்த காய்கறி தான் நம்மள வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து 2-3 காய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு காயே நிறைய சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. சோ 2 வெரைட்டிஸ் சாப்பிடணும் போல இருக்கும், இல்ல 3 வெரைட்டிஸ். அதுக்கேற்றப்ப நீங்க போர்ஷன்ஸ் பிரிச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து சொல்ல வரேன். சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் சூப்பரா இருக்கு சிஸ்டர். எல்லாருமே சொன்னது நல்லா இருக்கு சிஸ்டர் மாடி தோட்டம். அந்த குடமிளகை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. உண்மையாவே எனக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. சும்மா அம்மாச்சி விதை போட்டுதான் முளைக்க வச்சாங்க. அவங்க கைக்கே ஒரு இது வருங்க நல்லா. தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னோட அம்மாச்சியோட கை அவங்க ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. உண்மைதான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க சூப்பரா வந்து மாடி தோட்டத்துல. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் வெண்டைக்காய் நிறைய பறிப்பீங்களே, போன வருஷம் எல்லாம் பறிச்சது, இப்பதான் போட்டிருக்கோம், செடி வந்துருச்சு, இனி பாருங்க காய்ச்சி தள்ளிடும். வெண்டைக்காவா இருக்கும், வெண்டைக்காய் வாரமா இருக்கும், கத்திரிக்காய் வாரமா இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டுல பறிச்சு சாப்பிடுறது ஒரு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அன்னைக்கெல்லாம் கீரை செஞ்சோம் இல்லையா, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதுவே கடையில வாங்கினா அந்த டேஸ்ட் கிடைக்கல. அவங்க எவ்வளவு உரம் போடுறாங்களோ எவ்வளவு என்னென்ன மருந்து போடுறாங்களோ தெரியல. ஆனா நம்மளோட அவ்வளவு சூப்பரா இருக்குது. மாடி தோட்டத்துல நம்மளே விளைவிச்சு எந்த மருந்தும் போடாம சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு நல்ல உணவை அருந்துறோன்ற ஒரு சாப்பிடுறோன்ற ஒரு ஃபீலு. சோ உங்களுக்கு இடம் கிடைக்குதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டயத்தை சும்மா ஒரு உட்கார்ந்து இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது சும்மா ஏதோ போனை ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தாலோ நமக்கு டைம் தான் போகும், ஓவர் திங்கிங் தான் வரும். சோ ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாதவங்க வீட்லயே இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டனிங் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணலாம். எவ்வளவோ யூடியூப்ல வந்துருச்சுங்க, கத்துக்கோங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி இது எப்படி பண்றது அது எப்படி பண்றதுன்னு போட்டா வரப்போகுது. சோ அதை பண்ணலாம். சரிங்களா? எப்பவுமே நாளா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எனக்கு வந்து கேக்குறாங்க, இது செஞ்சு கொடுன்னு சொல்றாங்க, இல்ல இது எப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரியலன்னு நான் சொல்லவே மாட்டேன். இருக்கவே இருக்கு நம்மளோட யூடியூப்காரா இருக்கா, நமக்கு இருக்கவே இருக்கு, என்ன பண்ணாலும் இருக்குது. சோ அதை வந்து டக்குன்னு போட்டுட்டு அதை பார்த்தாலும் நான் கத்துக்குவேனே தவிர எனக்கு தெரியலைன்னு நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன். ஏதோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா லைஃப் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து உங்களோட 2 சன்ஸ்மே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், ரொம்ப அழகா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க பேசுறதெல்லாம் ஷேர் பண்றேன். ரொம்ப அழகா பேசுவாங்க. இந்த டைம்ல பேசுறத ரசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைம். சோ இப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து எல்லாருமே சொல்றீங்க நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு, சுத்தி போடுங்க அப்படிலாம் சொல்றீங்களா. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஃபேமிலியும் பிடிச்சு நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலியா
ஒரு இதுவா பாக்குறது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. அது என் குழந்தைங்களை என்னோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லும் போது உண்மையாவே ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் எங்க அம்மாச்சிட்ட போய் சொல்லுவேன், அம்மாச்சி அம்மாச்சி யாரு அம்மாச்சி யாருன்னு கேக்குறாங்க அம்மாச்சி, உங்களை அம்மாச்சி 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 என்ன பண்றாங்க, அம்மாச்சி எதை பண்றாங்க, இதெல்லாம் கேட்பாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, என்ன வினய் சேனல்ல அம்மாச்சி அம்மாச்சின்னு தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என்னோட ஹஸ்பண்டுமே. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தானே, ஒரு பூரிப்பு வரும் இல்லையா, எங்கேயோ இருந்து பாக்குறீங்க, சோ எங்களை புடிச்சு பாக்குறீங்க சரிங்களா, அது சந்தோஷமா இருக்கு. நம்ம ஃபேமிலில நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மள ஏறணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க எல்லாருமே இருக்கவும் மாட்டாங்க. மிக்சடானதுதான் இருக்கும். இந்த 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. சோ அது மாதிரிதான் 10 விரலை காமிச்சிட்டணும், 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லாருமே ஒரு விஷயத்துல இருப்பாங்க. நம்மள்ட்ட ஒரு ஒரு பேசுறது, பின்னாடி ஒரு பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்காணாத இடத்துல நம்ம அவங்களுக்காக எதுவுமே செய்யல, ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம சொந்தமா இருக்கட்டும் பந்தமா இருக்கட்டும், நம்ம விழுந்து விழுந்து பார்த்தாலும் கண்டிப்பா அதற்கான இது இருக்கவே இருக்காது. அத நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு வேற எங்கிட்டாவது போயிட்டு வேற மாதிரி பேசிட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுதான் சொல்றேன். நானும் அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப எனக்குமே நான் சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி தான். ஏன்னா நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறதால நீங்க முயற்சி பண்ணிட்டு அதுக்கு ரிசல்ட் சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தொடர்ந்து பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தம்பிக்கு ஸ்கூல் இருக்கா, இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. இங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தம்பி படிச்சான், இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான். இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்டோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த 15க்கு மேல லீவ் விடுவாங்க. ஜூன் அப்புறம் ஜூலை தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த மாதிரி தான். சோ அதனால அந்த டயத்துல ரொம்ப வெயில் இருக்கும் இல்லையா, அதனால சரிங்களா. அதுக்கப்புறம் நொங்கு சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நொங்கு எல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் சீசன் ஃபுட். ஐயோ அதெல்லாம் நாங்க இப்படிலாம் சொலைய கொடுத்து சாப்பிடறதெல்லாம் இல்லைங்க. இப்படி தோண்டிட்டு குடிச்சிட்டு அதை ஃபேஸ் பேக்க போடுவோம் நாங்க. இந்த வேர்க்குரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் அப்படி ஒரு ஷைனிங் கொடுக்கறது அந்த நொங்குக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. சோ 1-2 அளவா சாப்பிட்டுக்கோங்க, அதிகமா சாப்பிடாதீங்க சரிங்களா. சோ ஒரு நாளைக்கு 2 அந்த மாதிரி பிரிச்சு கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சில பேர்லாம் நொங்கு மரம் வெட்டிட்டு நொங்கு மரத்துல வச்சுட்டு வீட்டுல வச்சு மூட்டையெல்லாம் நாங்க ஞாபகம் இருக்கு, செமையா இருக்குங்க. அதெல்லாம் இங்க இப்ப கிடைக்குதே இல்ல. அது பேர் நொங்குன்னு எவ்வளவு அழகான பேரு, இங்க ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இங்க கிடைக்கவே இல்லைங்க. நானா ரொம்ப தேடுறேன் எனக்குலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டயத்துல ஊருக்கு வேற நம்ம போக மாட்டோமா, அதனால கிடைக்கவே இல்ல. சோ இதான் அது ரொம்ப ஆசையா இருக்கும். சாப்பிடலாம், 1-2 சாப்பிடுங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் இந்த கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வேற என்னங்க, நிறைய தண்ணி குடிங்க, அதுதான் சொல்லுவேன். டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பாடியில காய்ச்சல் வருது அது வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, தண்ணி குடிக்காதனாலதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ நல்லா தண்ணி குடிங்க, கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்றீங்களோ இல்லையோ உங்க உடம்ப பாத்துக்கிறதுக்காவது புரோட்டீன் ஃபைபர் உங்க குழந்தைங்களுக்குமே கொடுங்க, உங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்குமே கரெக்டா கன்சியூம் பண்ணுங்க. அததான் நான் எப்பவுமே சொல்றது. சோ அவ்வளவுதான். சோ வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். சிம்பிளா இருக்கும், ரெசிபி ஒண்ணு இருக்குது, நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.35 இருக்கு. இதுல மெயின்டைன் ஆனாலே போதும். சோ அதுக்கப்புறம் பாருங்களேன், காலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு தூரலை போட்டுட்டு மழை போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு காஃபி போட்டு கொடுத்தலாம் சொல்லிட்டு பால் காய்ச்சி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தண்ணி தான் குடிக்கிறேன் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பிக்கு இந்த அன்னைக்கு இந்த சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது இருந்தது பாதி. சோ அதையே பொரிச்சு கொடுத்துடலாம் அவனுக்கு பிடிச்சது சரின்ட்டு அததான் பொரிச்சு கொடுத்தேன். பொரிச்சுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி. அதுக்கப்புறம் பால் சைட்ல ஆத்தியும் கொடுத்துட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இந்த இதுல உள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி தோல் எல்லாம் எப்பவும் போல நீக்கிட்டு உப்பு தண்ணியில போட்டு எடுத்து வச்சாச்சு. அது கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும்.
அந்த நக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு அது கூட கெச்சப் கொஞ்சம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அது நார்மலாவே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பால் வந்து பாத்தீங்கன்னா ஆற வச்சு அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கிளப்பிட்டு அப்புறம் வந்து விட்டுட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சாமான்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதெல்லாமே வந்ததுங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. முளைக்கட்டின பயிர் வீட்லயே கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இருந்தாலும் இது கடையில வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது, வாங்கியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிரும் கொண்டக்கல்லையும் சேர்ந்தது. நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து அவல் தான் எடுத்திருக்கேன். அவல் உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு. இங்க வந்து போகான்னு சொல்லுவாங்க. இது வந்து அவலை வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பொழு பொழுன்னு ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இங்க பாருங்களேன் அவல் எப்படி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி வந்து ஆயிடும். அதுக்கப்புறமா அதை வந்து தாளிச்சு விட்டுறலாம். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு தட்டி சேர்த்து பச்சை மிளகாய்லாம் பொடியை கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதுல வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட தாளிக்கலாம். இன்னைக்கு கடலைப்பருப்பு ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்த்திருக்கிறேன். நீங்க பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அதுல வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட உதிரியான அந்த அவல் வந்து சேர்த்துக்கலாம். சிகப்பவலா இருந்தா இன்னுமே ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு அப்படியே கிளறணும்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஒரு ரெசிபியா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சா இந்த சைடு நல்லா கிளறி எடுத்தாச்சு. கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி தழை வந்து போட்டு கூட இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த முளைக்கட்டின பயிரும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்றேன். எப்போ போல காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட் பிரெட் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லல, கோதுமையில செஞ்ச பிரெட் தான். ஹஸ்பண்ட்க்கு ஒரு இதுல அவல் உப்புமா, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் அந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அம்மாச்சிக்கும் பாத்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர், கொஞ்சம் அவல் உப்புமா, அப்புறம் ஆப்பிள் வச்சு காஃபி எல்லாம் வச்சு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவல் உப்புமா, அதுக்கப்புறமா அந்த முளைக்கட்டின பயிரும் அது கூட வேக வச்ச தண்ணியும் வந்து ஒரு கிணத்துல அப்படியே எடுத்துக்கிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கவுனி, அப்புறம் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்பை, அதாவது கேப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து, ராகி இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்து நான் ஒரு இட்லி தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அது வந்து நாளைக்கு ரெசிபி டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ஏன்னா ஊற வைக்கிறது அரைக்கிறதுன்னு விட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணா கரெக்டா இருக்காது இல்லையா? ஸோ அதனால அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஏன்னா மாவு அரைச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல துணி எல்லாமே போட்டு விட்டுட்டு வந்துட்டு எப்பவும் போல 11 மணி போல அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சி எப்பவும் போல நம்ம வச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் தான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன் நானு. ஸோ சொரக்காய் பருப்பு போட்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். சொரக்காய் 2-3 பீஸ் இருந்து போச்சுங்க. ஸோ அதனாலதான் நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கர்ல வந்து துவரம் பருப்பு மட்டும் வந்து எடுத்திருக்கேங்க. டேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அல்டிமேட்டா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த பருப்பை வந்து வாஷ் பண்ணிட்டு அதை தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சொரக்காய் பொடியை கட் பண்ணி வச்சாலும் அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா அது மட்டும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை அப்படியே வந்து குக்கர் விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து சோறு வெந்துருச்சு. ஸோ அதை வடிச்சு விட சொல்லிட்டு கையோட அதை வந்து வடிச்சு விட்டாச்சு. ஸோ இது வந்து மதியத்துக்கு மட்டும்தான், அதனால கம்மியா தான் வந்து பண்ணினேன், வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் வந்து கட் பண்ணேன். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சூப்பரா சாப்பிட்டாச்சு. கடிச்சு சாப்பிடும்போது சென்ட்ரு போர்ஷன்லேயே நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுட்டேன் வேலையை பார்த்துக்கிட்டே. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சு ஒரு 2 விசில் வந்துச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோகிராஃப் ஐயா இன்னைக்கு வந்து ஒரு வேலையா வெளில போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு டாப்பை மாட்டிக்கிட்டு தருணையும் கிளப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் வந்து போயிட்டேன். நானு அந்த ஆட்டோக்கார பையாவே இந்த இன்னொரு ஆட்டோ வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. ஸோ கவனை கூட்டிட்டு வந்து விட்டாச்சு. விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மிஷின்ல போட்ட துணி எல்லாமே எடுத்துட்டு வந்து காய போட்டாச்சு. காய போட்டுட்டு கீழே போறேங்க. கவன் வந்து அவரோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அவர் வந்து கழுவிட்டு இருக்கான் சர்ப்ரைஸா. என்கிட்ட சொல்லவே இல்லை. பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க எப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்கன்ட்டு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா கூட்டு ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கா. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சொல்லிட்டு எண்ணெயில வந்து கடுகு, சீரகம், வரமிளகா, அதுக்கப்புறம்
பெருங்காயத்தூள், பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கோங்க. பூண்டு தட்டி சேர்க்கும்போது ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், இதுல இந்த மாதிரி தாளிச்சு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சூப்பரா இருக்கு பாருங்களேன். நல்லா அப்படியே சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா அந்த சுரக்காய் பருப்பு போட்டு நெய் போட்டு நல்லா வந்து ஊட்டி விட்டேன். அந்த தாளிப்பு கொடுக்கும் போதே நம்ம வந்து நெய் போட்டு கூட தாளிச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்க இருங்களேன், விளையாட்டு காட்டி காட்டி எனக்கு சின்னதுக்கு வந்து ஊட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். காலைல அந்த முளைக்கட்டை பயிர் அவிச்சது கொஞ்சம் இருந்ததா, அதையும் வச்சுக்கிட்டு இந்த சுரக்காய் பருப்பு, அதுக்கப்புறமா இது இருக்கு இல்லையா, மோர் மிளகா பொரிச்சது, அது 2-3 எடுத்துக்கிட்டேன். சூப்பரா இருக்கும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா ஃபில்லிங்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கையோட கம்ப்ளீட்டா வந்து கழுவி போட்டுட்டு துணி எல்லாமே காஞ்சிருச்சுன்னு எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவனுக்கு வந்து இன்னைக்கு 4 மணிக்கு டியூஷன் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டாங்க, அதனால விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ நம்ம ஒரு பிளாக் காஃபியும் அது கூட கொஞ்சம் காரசேவு வச்சு இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து எடுத்துக்கிட்டேன். நானு இந்த மெயின்டைன் பண்ற டயத்துல வந்து அந்த பிடிச்சத அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்றது, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்செல்லாம் செஞ்சு கோதுமை மாவு, உப்பு, வெது வெதுப்பான தண்ணி வச்சு சூப்பரா வந்து பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு. ஸோ வெது வெதுப்பான அதாவது வார்ம் வாட்டர் மாதிரி வச்சு பிசைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் சாதம் இருந்ததா, நெய் போட்டு இந்த பருப்பு போட்டு பிள்ளைங்க 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டேன் நான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்னதை பாருங்களேன், ஒரே ஆட்டத்தை பாருங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க அப்பா வர டைம் வச்சுன்னு வெளில உட்காந்துருக்கத பாருங்களேன், வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் அப்பா வந்தா நாங்க போய் கேட்டை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழகா காத்தாட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த இது கம்பி கம்பியா இருக்குது, அதுதான் வந்து பயமா இருக்கு படிக்கட்டு, அதனாலதான் வெளியே விடுறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. சரி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு எனக்கு நான் வந்து அந்த கூட்டையும் வந்து நல்லா சூடு பண்ணிட்டேன். இதுல நல்லா காரம் எல்லாமே சேர்த்திருக்கோம் இல்லையா, சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்குமே நல்லா இருந்தது இன்னைக்கு டேஸ்ட். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி ஒண்ணு எடுத்துட்டேன், ஏன்னா பெரிய சப்பாத்தியை போடுறோம் இல்லையா அதான். அப்புறம் வெள்ளரிக்காய் ஒண்ணு கட் பண்ணி எடுத்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பருப்பு வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்களேன், ஹாட் பாட் தண்டி வந்து இருக்குது. ஏன்னா இந்த வெயில் நேரத்துல எல்லாம் எப்படிங்க நிக்க முடியல, பெருசு பெருசா போட்டு தள்ளணும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் ஃபுல் ஆகுற மாதிரி போட்டு தள்ளிடணும். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வரையிலே ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நைட்ல வந்து ஹஸ்பண்ட் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெயிலுக்கு அதுக்கு சாப்பிடணும் போலதான் இருந்தது. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டின்னர் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி கம்ப்ளீட் வேலையை முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து பினிஷ் பண்றேன். ஒரு கோன் ஐஸ் வந்து சாப்பிட்டேன் நானு. சூப்பரா இருந்ததுங்க இந்த வெயிலுக்கு. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நிறைய வெயிட் லாஸ் வீடியோ இருக்கு, பாருங்க. பாய்.